பராசக்தி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் விளக்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பராசக்தி படத்தை OTT-யில் வெளியிட தடை இல்லை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்துல நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்த இந்த பராசக்தி திரைப்படமானது கடந்த மாதம் 10ஆம் தேதி வெளியானது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய கதை செம்மொழி என்ற கதையிலிருந்து தன்னுடைய இணை இயக்குனர் வருண் ராஜேந்திரன் என்பவர் தன்னுடைய கதை என்றால் அது வருண் ராஜேந்திரன் என்பவர் அந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குல தான் இன்றைக்கு மீண்டும் நீதிபதி செந்தில் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பதில் மனு ஒன்றை அவரது தரப்பழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தாக்கல் செய்தார். அதுல கடந்த 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரலாற்று நிகழ்வு என்றும் வரலாற்று சம்பவங்கள் அல்லது சமூக போராட்டங்கள் மீது எந்த தனிநபரும் காப்புரிமையோ அல்லது தனி உரிமையோ போட முடியாது என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய கதைக்களம் வேண்டுமானால் போராட்ட காலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கலாம் என்றும், ஆனால் அந்த கதாபாத்திரங்கள், வசனங்கள் மற்றும் திரைக்கதை முற்றிலும் கற்பனையானவை என்றும் மற்றும் தனித்துவமானவை என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது மனதார தரப்பில் இந்த OTT தளத்தில் இது வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நீதிபதி தடை உத்தரவு எதையும் பிறப்பிக்க மறுத்துவிட்டார். வழக்கு விசாரணை வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.